ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சின்ன மினி vlog பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அதான் எழுந்தேன், சரி ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னா மணி கொஞ்சம் 7 ஆயிடுச்சு. அப்போ நம்ம டிஃபனே சாப்பிடலாம் அப்படின்னு பாஸ்தாலாம் வாங்கிட்டு வந்தேன். அதே பண்ணுவோம், ஒரு vlog மாதிரி. நாளைக்கு வந்து இந்த இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன், ரைஸ் பேப்பர். இதை வச்சு ஒரு மோமோஸ் பண்ணாங்க. இதுவும் நாளைக்கு வீடியோவில் வரும். பாஸ்தா பண்ண கொஞ்சம் ரெட் சில்லிஸும் கேஷ்யூஸையும் ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாஸ்தாவும் ஆல்ரெடி பாயில் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல பெரிய ரெட் டொமேட்டோவையும் பாயில் பண்ண வச்சுட்டேன். சுடு தண்ணியில் ஊறிச்சில்ல, இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கேஷ்யூஸையும் ரெட் சில்லிஸும் கூட வந்து நம்ம பாயில் பண்ண அந்த டொமேட்டோ, நல்ல பெரிய டொமேட்டோவாக இருந்தால் ஒன்று, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ரெண்டு குட்டி பல்லு பூண்டு போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர், அதுக்கப்புறம் 2-3 கார்லிக் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அது பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு சாஸ் எவ்வளோ திக்காக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ சீசனிங்க்கு வந்து ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அண்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கெட்சப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீஸ் வந்து இறக்கும் போது போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டேன் தேவையான அளவுக்கு. அண்ட் லேட்டர் நல்லா கொதிச்ச உடனே பாஸ்தா போட்டு இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு, அவ்வளோதான், எம்மியான பாஸ்தா ரெடி. வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் இல்லாமல் பிளெயின் ஒரு ரெட் சாஸ் பாஸ்தா மாதிரி பண்ணி சாப்பிடலாம். யூஸ்வலி நான் ஒயிட் சாஸ் பண்ணுவேன், சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே ரெட் சாஸ் பாஸ்தா பண்ணினேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. பட் இந்த டைம் சக்ஸஸ் செம்மையாக வந்திருக்கு. சம்டைம்ஸ் நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. வாட் அ கிரேட் குக் ஐ ஆம். ஹே காய்ஸ், நல்ல ஒரு சூப்பரான பாஸ்தா சாப்பிட்டுட்டு அப்படியே சஞ்சாச்சு. ஆனால் ஒரு ஃபினிஷிங் டச் எனக்கு எப்போவுமே இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் ஒரு விஷயத்துக்கு. இதை நான் காட்டுறேன். அது என்ன சாப்பிட்டாலும் எண்ட் ஆஃப் த டே அது குடிச்சாதான் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. வெல்கம். நான் சொன்னேன்ல, இது குடிச்சாதான் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது எத்தனை மணி ஆனாலும். இந்த நைட் ஷிஃப்ட் போய் ஒரு டீ அடிக்டே நான் ஆயிட்டேன் சொல்லலாம், அந்த அளவுக்கு. செம்ம டீ. இந்த ஹெவன்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி. பாஸ்தா சாப்பிட்டுட்டு எவனாவது டீ குடிப்பானான்னு கேட்கலாம், நான் குடிப்பேன். ஸோ டேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. யாராச்சும் இந்த மாதிரி இருப்பாங்களா? இதை பார்த்துட்டு எத்தனை பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண போகிறாங்களோ எனக்கு தெரியல. ஸ்டில் டீ இஸ் அ குட் திங். என்ன குடிச்சாலும் சரி. ஓகே, பாய். And please do subscribe for more videos. Bye bye.